தனிமை என்ற இனிமை. தனிமை சுகமானது, சந்தோஷமானது. தனிமை தன்னம்பிக்கை தரக்கூடியது. தனிமை ஒவ்வொருவரும் தன்னை உயர்த்திக் கொள்ள சூழ்நிலை தரும் ஒரு வாய்ப்பு. தனிமை தன்னை தானே சிந்திக்க வைக்கும். தன்னை நேசிக்க வைக்கும். தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தும். தனிமை சுயமாக முடிவெடுக்க உதவும். தனிமை ஒரு பிரச்சனை ஏற்படும் போது வாதி பிரதிவாதியாக இருந்து முடிவெடுக்க உதவும். பெண் குழந்தைகள் பிறந்ததும் பெற்றோர் பாதுகாப்பில், அடுத்து சகோதரர்கள் பாதுகாப்பில், திருமணம் முடிந்ததும் கணவன் பாதுகாப்பில், அடுத்து பிள்ளைகள் பாதுகாப்பில் இருப்பார்கள். பிள்ளைகள் குடும்பம் செட்டிலாகிய பின் பெரியவர்கள் தனிமையில் இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். தனிமை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள உதவும். உலகமே விரல் நுனியில் அடக்கம். அப்படி இருக்க யாருடைய சொந்த விஷயத்திலும் குறுக்கிடுவது நல்லதல்ல. அதை இன்றைய காலகட்டத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை யாரும் விரும்புவதில்லை. எனவே தனிமையை துணிச்சலுடன் எதிர்கொண்டு உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை கொண்டு நம்மால் முடிந்த உதவியை அடுத்தவர்களுக்கு செய்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.